بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் மூலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் அதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானிய அம்சங்களையும் பற்றி சொல்லும் பொழுது, அல் ஈமானு பில்உம் வ சபஊன ஷுபா, இறை நம்பிக்கை என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அஃலலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீக், அதிலே உயர்தரமானது முதல் தரமானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கிளை. அதனுடைய கடைசி நிலை பாதையில் இடர் தருகிற பொருட்களை அகற்றுவது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நபி அவர்களுடைய அந்த போதனைக்கு ஏற்ப இறை நம்பிக்கையினுடைய முதல் படியாக இருக்கிற, இஸ்லாத்தினுடைய அடித்தளமாக இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை கோட்பாட்டை இந்த தரணியிலே நிலைநாட்டுவதற்காக பல்லாண்டு காலமாக பிரச்சார களத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம் அதனை உச்சநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே இந்த மாநாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம். இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதனுடைய உண்மையான வடிவத்தில் உலகத்திலே நிலை பெற வேண்டும் என்பது மட்டும்தான். மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை போல வேறு எந்த விதமான உலகியல் ரீதியான அற்ப ஆதாயங்களும் சுய லாபங்களும் உள்ளார்ந்த வேறு எந்த நோக்கங்களும் இல்லாத வகையில் லா இலாஹ இல்லல்லாஹுவை நிலைநாட்டுகிற ஒரே குறிக்கோளோடு இந்த மாநாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம். பலரும் பலவிதமாக இந்த மாநாடு குறித்து இந்த நேரத்தில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் தேர்தல் ஆதாயத்தை பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்குரிய எந்த முகாந்தரத்தையும் எந்த சந்தேகத்தையும் அவர்களால் நியாயமான முறையில் எழுப்ப முடியவில்லை. இந்த மாநாட்டை வைத்து அவர்கள் தேர்தல் ஆதாயம் அடைந்து விடுவார்கள் என்று சொன்னால் அடைவதற்கு என்ன வழி இருக்கிறது? என்ன வகையில் அடைவார்கள்? ஏற்கனவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன்னுடைய கடந்த காலத்திலே கடைபிடித்து கொண்டு வந்த தேர்தல் நிலைப்பாடுகளிலிருந்து பல்வேறு மாற்றங்களை இப்பொழுது கடைபிடித்திருக்கிறது, முடிவாக எடுத்திருக்கிறது. இதற்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் குறைந்தபட்சம் சமூக நன்மையை கவனத்திலே கொண்டு யார் நன்மைக்காக வாக்குறுதி வழங்குகிறார்களோ அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது என்கிற அளவிலாவது நாம் முடிவில் இருந்தோம். அதற்குரிய வேலைகளையாவது செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அதிலிருந்தும் விலகி தேர்தல் களத்தில் நாங்கள் களம் இறங்கி கருத்து சொல்லுகிற வேலையை கூட செய்ய மாட்டோம் என்கிற அளவிற்கு முடிவை மாற்றிக்கொண்டு அரசியல் துறவரம் மேற்கொண்டிருக்கிற நிலையில் நாம் தேர்தல் ரீதியாக ஆதாயம் அடைய போகிறோம் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு அற்பமான, அவர்களுடைய அற்ப புத்தியை வேண்டுமானால் திருப்திப்படுத்தலாமே தவிர வேறு எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றாது. அந்த வகையில் இந்த மாநாட்டை குறை சொல்லிட இயலாது. பொருளாதார ரீதியாக இந்த மாநாட்டை வைத்து சம்பாதிக்க போகிறார்கள் என்றால் அதற்கும் வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட இது போன்ற எத்தனையோ வாய்ப்புகளை இந்த ஜமாத்து கடந்து வந்திருக்கிறது. ஏன் கடைசியாக வெள்ள நிவாரணத்திற்காக மக்களிடத்திலே பொருள் திரட்டினோம். திரட்டப்பட்ட பொருள் என்ன என்பது நமக்கும் நம்மை படைத்த இறைவனையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நமக்கும் என்று சொல்வதிலே கூட மாநில நிர்வாகத்திற்கும் இறைவனையும் தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் இத்தனை நாட்களும் அந்த தொகை நம்முடைய கைகளில் கோடி கோடியாக குவிந்து கிடந்தது. ஆனால் அந்த நேரத்திலே கூட மாநாட்டிற்காக ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்பட்டாலும் இறைவனுக்கு அஞ்சி அதிலே சல்லி காசு கூட தொட்டு விடாத வகையில் அனைத்து பணத்தையும் பட்டுவாடா செய்து இன்றைய தினம் வரை முடித்திருக்கிறோம். பொருளாதார ரீதியான தேவையுடையவர்களாக, ஆசையுடையவர்களாக அதற்காக இந்த மாநாடு நடத்தக்கூடியது என்று இருந்தால் அதிலிருந்து ஒரு கெட்ட தூக்கி போட்டிருந்தா எப்படியோ போயிருந்திருக்க முடியும். யாரும் கேள்வி கேட்டிருக்க இயலாது. அதற்குரிய கணக்கு வழக்குகளையும் நாம் சொல்ல இருக்கிறோம். அதுவும் இப்படி அற்பத்தனமான பொய்யான அவதூறாகத்தான் முடிந்திருக்கிறது. இப்படி இந்த மாநாட்டிற்காக சொல்லப்படுகிற எந்த குற்றச்சாட்டும் எந்த விமர்சனமும் நியாயபூர்வமானதாக இல்லை, ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக இல்லை. முழுக்க இறைவனை மட்டுமே மையப்படுத்தி
இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுதான் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது. இந்த மாநாட்டை நாம் அறிவித்ததற்கு பிறகு இது குறித்து உழைப்புகளை மக்கள் மன்றத்திலே நம்முடைய தோழர்கள், நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய உறுப்பினர்கள், நம்முடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் களம் இறங்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி தமிழகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாமானியர்களை கொண்டு, சாமானியமான உழைப்பை கொண்டு அல்லாஹ் நிகழ்த்துகிற இந்த மாற்றங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீரை வளவழைக்கிறது. எத்தனை பெரிய வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதாரண வேலைகளா? எப்படிப்பட்ட உழைப்பு! வீடு வீடாக வாசல், ஒவ்வொரு வீட்டு வாசலையும் தட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தோம். நம்முடைய தாய் குளங்கள் உட்பட கைகளில் குழந்தையை ஏந்தி கொண்டு, பால் குடிக்கிற பருவத்திலே இருக்கிற குழந்தையை தோளிலே சுமந்து கொண்டு வீதி வீதியாக நடக்கிறார்கள், வீடு வீடாக தட்டுகிறார்கள். அங்கே இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பொருட்கள் குறித்து விளக்கமளிக்கிறார்கள். அவர்களை புரிய வைத்து அவர்களின் கரங்களாலேயே அதை கலட்டி கொண்டு அவைகளை மூடை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பணி! இதற்கு முன்பு எத்தனையோ பிரச்சார களங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இது போன்ற கொள்கைக்காக மாநாடுகளை, பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த மாநாட்டு அறிவிப்பிற்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உழைப்பு வார்த்தைகளில் வர்ணித்துவிட முடியாத அளவிற்கு ஒரு பேர் எழுச்சியை தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறது. அல்லாஹ் இந்த எழுச்சியை முழுமைப்படுத்தி தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய தோழர்களை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய உழைப்பு எந்த அளவிற்கு செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் ஒரு மிகப்பெரிய கொதி நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. கடந்த வார வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மாவிலே நடைபெற்ற உரை தமிழகத்தினுடைய ஒரு 75% பள்ளிவாசல்களில் வெறுமனே மைக்குகளை பிடித்து உரை நிகழ்த்துகிற இடத்திலே இருக்கிற ஆலிம்கள் மட்டுமே தமிழகத்தின் பெரும்பாலான பள்ளிகளில் என்ன உரை நிகழ்த்தினார்கள்? எங்கு கேட்டாலும் கடுமையான எதிர்ப்பு பிரச்சாரம். யாரும் சென்று விடாதீர்கள், இது ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு எதிரான காரியம் என்றெல்லாம் என்னவெல்லாமோ இதுவரைக்கும் அவர்கள் சொல்லாத புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டார்கள். அப்படி சொல்கிறார்கள், இப்படி சொல்கிறார்கள் என்று நம்மீது விமர்சனங்களை அள்ளி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார காலம் தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் பிரச்சனை. மாநாடு நடந்துவிடக் கூடாது, அது எப்படியேனும் நிறுத்தப்பட்டு விட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளின் தரப்பிலே ஒரு புறத்திலே சிக்கல் என்று சொன்னால், இந்த சமூக மட்டத்திலே தங்களை அறிவுஜீவிகளாக அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆலிம்கள் மட்டத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற குறுக்கு வேலைகள் சாதாரணமானதில்லை. அவ்வளவு கடும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான எங்கு பார்த்தாலும் 4-5 நாட்களாக நிர்வாகிகளுக்கு வருகிற தொலைபேசி அழைப்புகள், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள். நேற்றைய தினம் கடந்த 4-5 நாட்களாக திருச்சியினுடைய நிலை என்ன? இங்கு இருக்கிற நிர்வாகிகளுக்கு இரவு தூக்கம் கிடையாது என்கிற அளவிற்கு இவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நேதாஜி நகரிலே சண்டை, சென்னை புளியந்தோப்பிலே சண்டை, சின்னமனூரிலே சண்டை, கம்பத்திலே சண்டை. சண்டை என்றால் நாம் சண்டையிடவில்லை, நாம் சொல்லுகிற இந்த பிரச்சாரத்தை பார்த்துவிட்டு இதுவெல்லாம் இணை கற்பித்தல், இவை செய்யக்கூடாது, அல்லாவிடத்திலே பெரும்பாவம் என்பது மக்கள் மத்தியிலே சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத எதிரிகள், கொள்கை ரீதியான எதிரிகள் எப்படியாவது இவற்றை அணைத்து விட வேண்டும் என்பதற்காக எங்கு பார்த்தாலும் கூச்சல் குழப்பங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு சப்தம்! திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வைதா ذுக்கிரல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் மட்டுமே கூறப்பட்டால். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வைதா ذுக்கிரல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் மட்டுமே கூறப்பட்டால். அப்படியானால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கு, அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய், அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்து, அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஆற்றல் உண்டு, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அல்லாஹ்வுக்கு துணை இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகர் இல்லை, அல்லாஹ்விற்கு பிள்ளை இல்லை என்று இறைவன் மட்டுமே சொல்லப்பட்டால், இஸ்மா அஸ்ஸத்து குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா, மறுமையை நம்பாதவர்களுடைய உள்ளம் இருண்டு போகிறது, கோபத்தால் கொந்தளிக்கிறது. ஒய்தா ذுக்கிரல்லதீன மின் தூனி, அவனை தவிர மற்றவர்கள் சொல்லப்பட்டால் இதாகும் யஸ்தபிஷிரூன், மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முகநூலிலே பார்த்திருப்பீர்கள், வாட்ஸ்அப்பிலே பார்த்திருப்பீர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு சிறுவன் தெருமுனை கூட்டத்திலே உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விற்கு இணை இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உரை நிகழ்த்துகிறான். அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஜதுபு வந்து குதிக்கிறார். யா முஹிதீன், கௌசுல் ஆலமே, கௌசுல் ஆலமுடைய பெயரை சொன்னால் மகிழ்ச்சி வருகிறது, அல்லாஹ் என்று சொன்னால் கோபம். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல டிட்டோ. யாரை பார்த்து இவர்கள் வியாக்கியானம் கொடுப்பார்கள்? இந்த வசனம் எல்லாம் மக்கா முஸ்லிக்குகளுக்கு சொல்லப்பட்டது, அன்றைக்கு வாழ்ந்த காபிர்களுக்கு சொல்லப்பட்டது, யகூதிகளுக்கு சொல்லப்பட்டது, நசாராக்களுக்கு சொல்லப்பட்டது. உனக்கு அதானே நடக்குது. அல்லாஹ் மட்டும் வணங்கணும் சொன்ன உடனே குதிக்கிறிய ரோட்ல நின்று. சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி இருக்கிறோம். இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால்,
இதுவரைக்கும் நாம் சொன்னதை விட இந்த தருணத்தில் இந்த மாநாடு என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நாம் சொல்லுகிற இந்த செய்தி செல்ல வேண்டிய செவிகளுக்கு சென்றிருக்கிறது, சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இத்தனை கொதிப்பை சந்தித்திருக்கிறோமா? இத்தனை மேடைகளில் எத்தனை விமர்சனங்களை சந்தித்திருக்கிறோம். இந்த ஒரு வார 10 நாட்களில், கடந்த 4 நாட்களில் நீதிமன்றம் செல்லுகிறார்கள், அங்கே ஒரு கேஸ், இங்கே ஒரு கேஸ். எப்படியாவது ஏதேனும் ஒரு வழிவகைகளை செய்து தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா? இத்தனை நடக்கிறது. உண்மையிலே இதே போல டார்ச்சரை பிரச்சாரம் செல்லுகிற இடங்களில் அடித்தல், உதைத்தல், கடுமையாக சண்டைகளுக்கு வரவழைத்தல், மண்டையை உடைத்தல், அதிகார வர்க்கங்களை கையிலே வைத்துக் கொண்டு நமக்கு எதிராக காய் நகர்த்துதல் என்ற வேலையை வேறு எந்த கொள்கை பிரிவினருக்கு எதிராக முடுக்கிவிடப்பட்டிருந்தாலும் இன்றைய தினத்திலே அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் உலகத்திலே மிச்சம் இருக்க மாட்டார்கள், கொள்கையை எடுத்துச் செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட கடும் பிரயத்தனங்கள், சொல்லி முடிக்க முடியாத வார்த்தைகளில் அவ்வளவு முயற்சிகள். ஏண்டா இதை கையில் எடுத்தோம், இது நமக்கு தேவையா, நம்மளால தாங்க முடியாத, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம், இவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பானா என்றெல்லாம் இவ்வளவு வேலைகள் யாரை நோக்கி செய்யப்பட்டாலும் அவர்கள் களத்திலே நிற்க முடியாது. அந்த அளவிற்கு கடும் வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, அப்படிப்பட்ட வேலைகள் நடந்தாலும் இங்கே நம்முடைய ஜமாத்து நிர்வாகிகளுடைய நிலை என்ன, உறுப்பினருடைய நிலை என்ன? மாநாட்டிற்காக இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிற தொண்டர்களுடைய நிலை என்ன? யோசித்து பாருங்கள். யாருடைய முகத்திலேயும் கலக்கமில்லை, யாரிடத்திலேயும் கஷ்டமில்லை, மன அழுத்தமில்லை, குழப்பமில்லை. இத்தனை வேலைகளை செய்கிறார்களே, மாநாடு நடக்குமோ நடக்காதோ என்ற ஒரு சின்னஞ்சிறு சலனம் கூட இல்லை. அப்படியா? கோர்ட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அங்கிருந்து வேற மாதிரி தீர்ப்பு வந்துட்டா டபுள் அல்ஹம்துலில்லாஹ். எதை சொன்னாலும் கூட்டம் கூட்டிட்டானா வெரி குட், கரெக்ட். அல்லதீன காலலஹும் முன்னாஸ் இன்னன்னாஸ கத் ஜமஅு லக்கும், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது ஃபக்ஷவும், அஞ்சிக் கொள்ளுங்கள், அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது அன்றைய நபித்தோழர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அவர்களுக்கு ஏற்பட்ட உள்ள ரீதியான மாற்றம் என்ன? இறைவன் சொல்லுகிறான், ஃபஸாதஹும் ஈமானா, அத்தனை பேரும் திரண்டு விட்டார்களா? அப்படியானால் நான் செல்லுகிற பாதை சத்தியமே. அந்த உணர்வு, அந்த துடிப்பு, சரி அங்க கிளம்பிட்டானா, அப்ப நான் போற ரூட் கரெக்ட். இங்க இன்னும் எந்திக்கலையே, ஒரு வயலும் பேசலையே, அப்ப நான் இன்னும் சமரசம் பண்றணும், சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லலையோ, எதிரியா இருக்கிறவன் அடிக்க வரணுமே, அந்த அளவுக்கு என்னிடத்துல சரக்கு இருக்குதே, அவனுடைய உள்ளத்தை கிளறி வரக்கூடிய செய்தி இருக்குதே, நடக்கலையே, அப்ப நான் சொல்லுவதிலே சமரசமா என்று கேள்வி கேட்கிற அளவிற்கு எழும்ப 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 அது நம்முடைய உள்ளத்திலே ஈமானை புதுப்பிக்க செய்கிறது, இன்னும் உத்வேகத்தை வழங்குகிறது. எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இன்னும் வீறு கொண்டு இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றெடுக்க செய்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய அற்புதம், இது ஒரு சாதாரணமான பாக்கியம் இல்லை. பயப்படுகிற சூழல் வந்தால் உலகத்திலே யாராக இருந்தாலும் பயந்துதான் தீர வேண்டும். கவலைப்படுகிற சூழல் வந்தால் உலகத்திலே எந்த மனிதராக இருந்தாலும் கவலைப்பட்டு தான் தீர வேண்டும். ஆனால் உங்களை சுற்றிலும் பயப்படுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது, உள்ளத்திலே பயம் இல்லை. கவலைப்பட்டு மூளையிலே அமர்ந்து அழுவதற்கு 1000 காரணங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது, உள்ளத்திலே கவலை இல்லை. ஒரு வேளை நின்னுச்சா என்ன பண்ற, கொஞ்சம் யோசிக்குவோமே. இத்தனை லட்சத்தை செலவு பண்றோமே, கோடி கோடியா கூட செலவாயிடலாமே, அப்படி இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி கடைசியில் சிக்கலாயிருச்சுனா என்ன பண்றது, பணம் வீணா போயிருமே, யோசனை வந்துச்சா? நடக்கிறது நடக்கட்டும்பா, என்ன நடந்துட போகுது, யார் என்ன பண்ணிடுவா, எதுவும் செய்துவிட முடியாது என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நமக்கு வந்திருக்கிறது. கவலை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய பின்னணி என்ன? இதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காட்டுகிற மிக மிக முக்கியமான ஒரு இடம். எவ்வளவு கேஷுவலா இருக்கிறோம், எல்லா ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். சாதாரண வேலையில் வர்ற டென்ஷன் வேணா வரலாம், சீக்கிரம் முடிப்பா, ஏன் இந்த வேலை அந்த பார்க்கல, இன்னும் என் பைப்பை மாட்டல, இன்னும் என் தண்ணி வரல, ஒரு வேலை செய்வதற்குரிய டென்ஷன் இருக்குமே, அந்த டென்ஷன் தானே தவிர இப்படி நெருக்குகிறார்களே என்ற டென்ஷன் இல்லாமல், கவலை இல்லாமல், பயம் இல்லாமல் எப்படி இருக்க முடிகிறது? இங்கே கூடியிருக்கிற கூட்டத்திலே கூட அடி வாங்கி விட்டு வந்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த சிறுகொழிப்பு பிரச்சாரத்தினாலேயே எதிரிகளால் தூண்டப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, எப்படி அமர்ந்திருக்கிறீர்கள்? மூஞ்சி தொங்கி போய் உட்கார்ந்திருக்கிறியா?
நம்ம ஆறுதல் சொல்ல போனா போக பாய், இன்னும் 2 அடி விழுந்துருந்தா நாளை மறுமையில் இன்னும் 2 தரஜா கூடி இருக்குமே, நீங்க என்ன போட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள். சென்னையில இருந்து ஒரு 4-5 சகோதரர்கள் காலையிலே சந்திக்கிறோம். இதுவெல்லாம் நடக்கத்தானே செய்யும். யார் நடக்காது என்று சொன்னது எதிர்கேள்வி. நடக்கத்தானே செய்யும்னு நான் சொன்னா, நடக்காதுன்னு யாரு சொன்னா? நடக்கத்தானே செய்யணும், அதைத்தானே நாங்களும் சொல்றோம். இதன் பின்னணி எப்படி வந்தது? இந்த நிலை, இந்த ஆற்றல், இந்த தைரியம், இந்த கவலையற்ற மனோநிலை உங்களுக்கு எப்படி வந்தது? திருக்குர்ஆன் இதற்கு பதில் சொல்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே நடைபெற்ற வரலாற்றை எடுத்து சொல்கிறது. ஆதமுக்கு நாம் சொன்னோம், அவருடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து சொன்னோம், இஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்குங்கள் என்று சொன்னோம். எல்லாம் ஜன்னத்துல இருந்து கீழே போங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சொல்லிட்டு அடுத்து எல்லாம் சொல்லலாம், ஃபைம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன், நீங்க ஊருக்கு போன உடனே அங்க என்னிடம் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த கவலை இல்லாம பயம் இல்லாம எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? உங்க கையில இருக்கிறது அல்லாஹ்வுடைய சத்தியம், இறைவனுடைய நேர்வழி. எனது நேர்வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு கவலை இல்லை, அவனுக்கு பயம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுத்தி எல்லா எதிரியும் நின்னான். ரசூலுல்லாஹ் என்னைக்காக கவலைப்பட்டாங்களா? நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு சத்தம், ஐயோ என்னாச்சு ஏதாச்சு, பதறணும்ல, ஓடினார்கள். சரி செய்வதற்காக வேண்டி பயணித்தார்கள். ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டும் அந்த வேலையை செய்தார்கள். அதற்காக பயந்தார்களா? மரத்தடியிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எதிரி ஒருவன் கைகளில் வாளை தூக்கி கொண்டு ஃபமையம்னா உக்கமின்னி, முஹம்மதே யாரு காப்பாத்துவா, மாட்டிக்கிட்டியா? ரசூலா பார்த்து கேட்கிறான். கையில வாளு, நபிகள் நாயகம் நிராயுதபாணி, நபிகளாரை எழுப்பி விட்டு கேட்கிறான், ஃபமையம்னா உக்கமின்னி, இப்ப என்கிட்ட இருந்து யாரு காப்பாத்துவா சொல்லு, மாட்டிக்கிட்டியா வசமா? ஆமா, கையில வாள் வச்சிருக்கானே, எக்குத்தப்பா என்னத்தை அவனு சொல்லி, அவனுக்கு பிடிக்காத வார்த்தையை சொல்லி கடைசியில் கோபம் கூடி போய் வேற ஏதாவது முடிவெடுத்து வாழைகளை மேலே வீசிட்டு அவனை என்ன பண்றது, இப்படித்தானே ஒருத்தன் யோசிப்பான். அந்த நேரத்தில் அவனுக்கு பிடிக்காத வார்த்தையை எவனாவது சொல்லுவானா? ஒரு போலீஸ்காரர் பிடிச்சிட்டாரு ஏதோ ஒரு தப்பு செய்யும் போது, நபிகளாம் தப்பு ஒன்றும் செய்யல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தர் மாட்டிக்கிட்டா தப்பிக்க நினைக்கிறவர் என்ன சொல்வாரு? எடியா கைய அப்படின்பாரா? சார் தெரியாம செஞ்சுட்டு இப்படி சொல்லுவாரா? அவருக்கு பிடிக்கிற வார்த்தையை சொல்லுவாரா, பிடிக்காத வார்த்தையை சொல்லுவாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் யோசிக்கல. யாரு காப்பாத்துவான்னு கேள்வி, கொஸ்டின் நல்ல கொஸ்டின், ஆன்சர் வருது பார்த்துக்க, அல்லாஹ் காப்பாத்துவான். நடுங்கிட்டான். எம்மா தில்லு இந்த மனுஷன்ட்ட, கையில ஒண்ணு இல்ல, நம்ம கையில வாள் இருக்குது, வீசினா கழுத்து போயிடும், பயமே இல்லையே. அதுதான் இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த மனோதைரியத்தினுடைய பின்னணி என்ன? நம்முடைய கரங்களில் இருப்பது இறைவன் காட்டியிருக்கிற நேர்வழி. அவன் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த பாதையில் பயணிக்கிற காரணத்தினால் பயப்படுகிற ஆயுதங்கள் நம்மை நோக்கி நீண்ட பொழுதிலும் கூட உள்ளத்திலே பயமில்லை. கவலைப்படுகிற வாய்ப்புகள் 1000 வாசல்கள் திறந்த போதிலும் உள்ளத்திலே கவலை இல்லாமல் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உழைப்பு சரியாக சென்றடைந்திருக்கிறது. செல்ல வேண்டிய தூரம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் செல்ல வேண்டிய விதத்தில் இப்பொழுது சரியாக செல்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு நிதர்சனமான ஒரு சான்று. யோசித்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னவெல்லாமோ பேசுகிறார்கள், உள்ள இருக்கிறார்கள். ஜும்மா கடந்த இந்த நீ ஜும்மா முடிஞ்ச உடனே செய்தி வரும் பாருங்க. உளறல் என்ன, கொந்தளிச்சது என்ன, வேத்து வடிஞ்சது என்ன, கர்ஜித்தது என்ன வரும். இன்றைக்கு வரலாற்று தான் ஆச்சரியப்படும். என்னடா மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் ஜும்மா, எப்படியாவது கச்சையை கட்டி எல்லா பேரையும் நிப்பாட்டிடலான்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஊரிலும் தீர்மானம் வேறு. இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து சொல்லுகிறார், எங்க ஊர்ல தீர்மானம். எப்படிப்பா தீர்மானம்? நீங்க பஸ் எல்லாம் கொண்டு வந்து ஏத்துவீங்கல்ல, அங்க ஜமாத்துல இருந்து ஆளை அனுப்புறோம் முடிவு எடுத்திருக்கிறாங்க. அனுப்பி என்ன செய்வாங்க, அவர் ஒரு ரிஜிஸ்டர் வச்சு எல்லா பேரும் ரிஜிஸ்டர் பண்ணிடுவார். அப்படியா, நல்ல மேட்டரா இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பிரியாணி பொட்டில் எதுவும் கொடுத்து அனுப்ப போறாங்களா, சாப்பாடு எதுவும் இல்ல, திரும்பி வந்த உடனே ஊர் விளக்கம் பண்ணிடுவாங்களாம். ஏன் அவ்வளவு கஷ்டம்? ரிஜிஸ்டரை நீயே கொண்டு போய் கொடுத்துரு முதல்ல. அதான் பதில் சொன்னோம். நம்மகிட்ட கையில் ரிஜிஸ்டர் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பேரை ஃபில் பண்ணி முன்னாடி கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க, மேட்ரு ஓவர். நீங்கள் வர தேவையில்லை பாய், கஷ்டப்பட தேவையில்லை, இந்த புடி. அதிக மாநாட்டுக்கு பிறகு தள்ளி வைக்கிறது, இப்பவே தள்ளு.
நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவின்பால் உங்களை நாங்கள் தள்ளுகிறோம் போ. இப்ராஹிம் நபி சொன்னதை போல இன்னா அப்ராவு மின்கும் ஒமிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வணங்குகிற தெய்வங்களை விட்டும் நாம் விலகிக் கொண்டோம். இந்த ஷிர்க்கை விட்டு, இந்த இணைகற்பித்தலை விட்டு, தாயத்துகளை விட்டு, தகடுகளை விட்டு, மாய மந்திரம், பில்லு, சூனியம், ஏவல், ஏமாற்று, பித்தலாட்ட, மோசடிகள் அனைத்தையும் விட்டு நாங்கள் விலகுகிறோம். இறைவனின் கிருபையினால் பணி செம்மையாக நடக்கிறது. எந்த சலனமும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே மிக முக்கியமான இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த சின்ன சின்ன இடையூறுகள் வருகிற பொழுது நம்முடைய பயண பாதையினுடைய லட்சியத்தில் மாறிவிடக்கூடாது. வேலை நடந்துகிட்டே இருக்கும். வேலை நடந்தால் மட்டும் போதாது, எதுக்கு அந்த வேலை அதுவும் சேர்த்து கவனத்தில் இருக்கும். பல நேரங்களில் பலரும் இடறி விடுகிற முக்கியமான ஒரு பாயிண்ட் அதான். வேலை செஞ்சிருவாங்க, எதுக்குடா செஞ்ச இந்த வேலைன்னு கேட்டா கடைசியில் அது அவர்களை தோல்வியிலே கொண்டு போய் மறுமை வாழ்க்கையை பாழாக்குகிற நிலையிலே கொண்டு போய் தள்ளிவிடக்கூடும். லட்சியத்தில் தவறிவிட்டார். என்ன லட்சியம்? இந்த வேலைகளை செய்வது இவர்கள் எதிர்ப்பதற்காகவோ, இவர்களிடத்தில் என்னுடைய திறமையை காட்டுவதற்காகவோ, நீயா நானா என்று போட்டி வைப்பதற்காகவோ, உன்னை விட அறிவாளி நானா, என்னை விட அறிவாளி நீயா என்று விவாதத்திலே ஜெயித்து காட்டுவதற்காகவோ எங்களுடைய பணி அல்ல, எங்களுடைய பயணம் அல்ல, எங்களுடைய உழைப்பு அல்ல. நாங்கள் அழைக்கிற அழைப்பு அதை நோக்கி எதுவும் அல்ல. எல்லாத்தினுடைய பின்னணி என்ன? ஒன்னே ஒண்ணுதான், நாளை மறுமை வெற்றி, இறைவனுடைய சுமணம், அல்லாஹ்விடத்தில் அந்த ஜன்னத்தை பரிசாக பெற வேண்டும். அதுதான் லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறதா? செயல்கள் இருக்கலாம், செயல்களை மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இந்த செயல்கள் அனைத்துமே சுமணத்திற்கு அழைத்து செல்கிற செயல்தான். இந்த மாநாட்டு ஏற்பாடு இந்த செயல்தான். தாயத்து தகடுகளை அறுப்பது அதற்குரிய செயல்தான். ஆனால் வெறுமனே செயல் மட்டுமே தீர்மானிக்குமா? நபிகளாருடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் போர் நடக்கிற பொழுது போர்க்களத்திற்கு ஒருத்தர் வருகிறார், சண்டையிடுகிறார், கொல்லப்படுகிறார். நபிகளார் அவரை பார்த்து சொன்னார்கள், இவர் நரகவாசி என்றார்கள். செயல் சொர்க்கத்திற்குரிய செயல், ஆனா நரகத்துக்கு போயிட்டார். எதனால் போகிறார்? பல காரணங்கள் இது மாதிரி வரும். அந்த வகையிலே நாம் நம்முடைய செயல் சுவரத்திற்குரியதாக இருக்கலாம், நம்முடைய எண்ணம் தவறிவிட்டால் நரகத்திற்குரிய பாதையாக மாறிவிடும். நபிகள் நாயகம் சொன்னார்களே, இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்களுக்கு கூலி வழங்கப்படுவது எண்ணங்களின் அடிப்படையில் தான். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்கள் அமல்களை பார்ப்பதை போல உங்கள் உள்ளங்களையும் பார்க்கிறான். இறைவனுக்காகத்தான், வேற எதுவும் இல்லை. ஊர்ல உள்ள பஞ்சாயத்து இல்லை, அவனுக்கு எனக்கு உள்ள சொந்த தகராறு எதுவும் இல்லை, அல்லாஹ்வுக்காகத்தான். நபிகள் நாயகம் நாளை மறுமையினுடைய சில விஷயங்களை நமக்கு முன்னரே எடுத்து காட்டுகிறார்கள். மறுமையில் சுவனபாக்கியத்தை பெற்றுத் தருகிற சில காரியங்களை செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழைக்கப்படுவார்களாம். வாங்க, அல்லாஹ் கூப்பிடுவான். யார் அழைக்கப்படுவார்? ஒரு மிகப்பெரிய காரி, திருமறை குர்ஆனை கற்று அறிந்தவர், பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர், அவரை அல்லாஹ் அழைப்பான். பெரிய அறிவு பெற்றவராக இருப்பார், மார்க்க ஞானியாக இருப்பார். என்ன செஞ்ச கேள்வி அல்லாஹ்விடத்தில், நான் இன்னவெல்லாம் செஞ்சனே, மார்க்க பயான் பண்ணனே, அழகா குர்ஆன் ஓதுனே, பிறருக்கு கற்றுத்தந்தனே, தான் செய்த மார்க்க ரீதியான நற்காரியங்களை எடுத்து சொல்லுவார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? செஞ்சது உண்மை, ஆனா ஏன் செஞ்சன்றதுக்கு நீ செஞ்ச காரணம் இல்லை, கதபத்தை நீ போய் சொல்லுகிறாய், எனக்காக செய்யல. ஊருக்குள்ள பெரிய காரி என்று, பெரிய ஆலிம் என்று, பெரிய அறிஞர் என்று மதிக்கப்படுவதற்காக செய்தாய், உலகத்தார் மதித்து விட்டார்கள், உன்னை அப்படி போற்றி விட்டார்கள், போய்கிட்டே நரகத்துக்கு. அடுத்து ஒருவர் எல்லாம் அழைப்பான். அவர் யாரு? மிகப்பெரிய வள்ளல். தர்மத்தை பற்றி இஸ்லாம் அவ்வளவு சொல்லுகிற, தர்மம் செய்யுங்கள், நரகிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அப்படிப்பட்ட தர்மத்தை மேற்கொண்டவர் அழைப்பான். என்ன செஞ்ச? தர்மம் செஞ்ச, உனக்காகத்தான் செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், பொய், எனக்கு செய்யல. பெரிய வள்ளல் அழைக்கப்படுவதற்காக செய்தாய், செய்த காரியம் சொர்க்கத்திற்குரியது, செய்த நோக்கம் நரகத்திற்குரியது. நான் நோக்கத்தை பார்க்கிறேன், நரகத்துக்கு போ. இறைவனின் பாதையில் உயிர் கொடுத்த தியாகியை அழைப்பான். அதை விட பெரிய தியாக உலகத்தில் எதுவுமே இல்லை. உசிரையை கொடுத்துட்டார். அல்லாஹ் கூப்பிடுவான், கேள்வி கேட்பான், பதில சொல்லுவார், போ சொர்க்கத்துக்கு இல்லை நரகத்துக்குமா.
நாம் செய்கிற அனைத்து காரியங்களும் இறைவனின் கிருபையினால் சுவர்க்கத்திற்குரிய காரியங்கள். அந்த சுவர்க்கத்திற்குரிய காரியத்தின் நன்மைகளை இம்மையிலேயும் நாளை மறுமையிலேயும் நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இறைவனுக்குத்தான் செய்கிறேன், மறுமை வெற்றிக்குத்தான் செய்கிறேன், அந்த புரிந்துணர்வு, அந்த தெளிவு, அந்த மன தூய்மை அதிலே தவறிவிட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு உழைத்து உலகத்திலே வெற்றி கொடியை நாட்டிவிட்டதாக பெருமை அடிக்கலாம். அதனுடைய உண்மையான நன்மையை மறுமையிலே அறுவடை செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தூய உள்ளத்தோடு பணி செய்து அதனுடைய நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் அறுவடை செய்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிர்கல் மன்னருடைய சபையில் நபிகள் நாயகத்தினுடைய ஆரம்பகால எதிரியாகவும் பிற்கால தோழராகவும் இருந்த அபு சுஃபியான் அவர்களோடு நடைபெற்ற ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டிய, குறிப்பாக ஷிர்க்குக்கு எதிரான ஏகத்துவ பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த ஹிர்கல் மன்னர் அபு சுஃபியானை அழைத்து, நபிகள் நாயகத்துடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் இருக்கிற காலத்தில் அபு சுஃபியானை அழைத்து அவரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்கிறார். நபிகள் நாயகத்தை பற்றி, இவர் யார், இவருடைய குடும்பம் என்ன, இவர் என்ன சொல்லுகிறார், எதற்காக இந்த சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கிறது அப்படின்னு ஒரு 10-15 கேள்விகளை அபு சுஃபியான் இடத்துல கேட்கிறார். அதுக்கு எதிரியாக இருக்கிற அபு சுஃபியான் பதில் சொல்றார். மார்க்கத்தை அறிந்து வைத்திருந்த அந்த ஹிர்கல் மன்னர், அவர் முந்தைய பழைய வேதங்களை அறிந்து வைத்திருந்த அவர் அந்த வேதங்களோடும் வேதத்தை கொண்டு வந்த தூதர்களோடும் இவர் சொன்ன செய்திகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு தௌஹீதிற்கு, இஸ்லாத்திற்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிறார். ஒரு அருமையான இலக்கணமும் கூட. அதில் சில கேள்விகள், அதில் ஒரு கேள்வி என்ன கேட்கிறாரு, அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றார். அவர் யார், அவருடைய குலம் என்ன, உயர்ந்த குலமா தாழ்ந்த குலமா, அவருடைய குடும்பத்தில் யாராவது இதுக்கு முன்னாடி மன்னர்களாக இருந்திருக்கிறாங்களா, அல்லது உங்கள் ஊரில் யாராவது தன்னை நபின்னு சொல்லியிருக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்வியை கேட்டுகிட்டே வர்றார். நபிகள் நாயகம் மோசடி செஞ்சிருக்கிறாரா, கொடுக்கல் வாங்கல ஏதாவது தில்லுமுள்ளு செய்த வரலாறு உண்டா, கேட்டுக்கொண்டே வரும் பொழுது இடையில கேட்கிறார். அவருடைய அந்த கொள்கையை பின்பற்றுகிற மக்கள் அயஸீதுன யன்குஸூன், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறார்களா அல்லது தேய்கிறார்களா, குறைகிறார்களா? அப்போ அபூ சுஃபியான் பதில் சொல்றாரு, யஸீதூன், அவர்கள் வளரத்தான் செய்கிறாங்க, குறைஞ்ச மாதிரியே தெரியல. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாரு? குறைவதற்குரிய எல்லா வேலையும் நடக்கு. யாரும் இவர் கூட சேராதீங்க, நபி முகமது நம்பாதீங்க, அவர் சொல்றதெல்லாம் பொய், அவருக்கு பின்னாடி போனால் அடிப்போம், ஊர் விளக்கம் பண்ணுவோம், கடுமையாக துன்புறுத்துவோம், வியாபாரத்தை அனுமதிக்க மாட்டோம், சுடுமணல்ல போட்டு பொசுக்குவோம் அப்படின்னு வளரக்கூடாது என்பதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ எல்லா வேலையும் ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இவர் கேட்கிறாரு, வளர்றாங்களா தேய்கிறாங்களா? அபூ சுஃபியான் சொல்றார், வளர்கிறார்கள், தேயல. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு அந்த அளவுகோலை நம்மிடத்திலே ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அல்லாஹ் நம்மை அதற்காக தேர்வு செய்து கொண்டிருக்கிறான் என்று நாம் உள்ளத்திலே நம்பிக்கை கொள்கிற வகையிலே அமைந்திருக்கிறது. தேய்வதற்குரிய எல்லா வேலையும் இருக்குது, ஆனால் தேயல. வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி. பார்க்கிற திடலுக்கு வந்து பார்க்கிற மக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அவர்களுடைய ஊர்களின் நிலையை ஒப்பிட்டு பார்த்து, என்ன திடலை பிடிச்சிருக்கிறீங்க, பத்துமா இது? பல லட்ச மக்களை கொண்டு வந்து அடைக்கிற அளவிற்கு பிரம்மாண்டமான பல லட்சக்கணக்கான சதுரடிகளை கொண்டிருக்கிற ஒரு பெரும் திடலை தயாரித்து வைத்திருக்கிறோம். அவங்கவுங்க தான் ஊர்ல உள்ள லெவலை ஒப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறார்கள், எங்க ஊர்ல 48 பஸ். எங்க ஊரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எங்க ஊர்ல 48 பஸ்னா அப்ப மற்ற ஊருடைய நிலைமை என்ன தாங்குமா? எப்படிப்பட்ட வளர்ச்சி பாருங்கள். நம்ம சத்தியத்தில் இதையெல்லாம் நமக்கு ஆறுதல் அளிக்கிற, நாம் நேர்வழியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிற அம்சங்களாக அமைந்திருக்கிறது. அதே போல அடுத்து கேட்கிறார், ஃபஹல் யர்தத்து அஹதும் மின்ஹும் சக்தத்தன் லிதீனிஹி பஅத அன் யதுகுல ஃபீஹி, அதற்குள்ளே நுழைந்து விட்ட யாரேனும் ஒருவர் இந்த மார்க்கம் சரியில்லை, இது பிடிக்கவில்லை என்ற அந்த மார்க்கத்தின் மீது குறை சொல்லி மார்க்கத்தை வெறுத்து அதிலிருந்து வெளியேறி இருக்கிறாரா? இவர் சொல்றாரு, இல்ல, போன ஒருத்தன் கூட திரும்பி வர மாட்டேங்கிறானே. வேற எங்க போனாலும் ஒரு கட்சியில் ஒருத்தர் சேர்றாருன்னா 4 மாசம் இருப்பார், 5ஆம் மாசம் திரும்ப வருவார். அது சரியில்லை, இது சரியில்லை. இங்கேயும் போவார்கள், ஆனால் மார்க்கத்தை வெறுத்து போவார்களா, கொள்கையை வெறுத்து போவார்களா?
இந்த கொள்கை தவறு என்று சொல்லிவிட்டு போவார்களா? பணத்துக்காக போகலாம், ஆதாயத்திற்கு போகலாம், போலி மரியாதைக்கு போகலாம். இங்க போனா பணம் இல்லை, இங்க போனா மரியாதை இல்லை, இங்க போனா செல்வாக்கு இல்லை, வெளியே போகலாம். ஆனால் இந்த கொள்கை தவறு என்று நிரூபித்து விட்டு இதிலிருந்து ஒருத்தர் போயிருக்கிறாங்களா? நபிகள் நாயகம் காலத்துடைய நிலை இதே நிலை, யாரும் போகல. அவர் சொல்லுகிறார், அவரை பின்பற்றுகிறவர்கள் சமூகத்திலே மேன்மக்களா அல்லது அப்பாவிகளா? மேன்மக்கள் எல்லாம் வெளியில் தான் இருக்கிறார்கள், அப்பாவிகள் தான் பின்னால் செல்கிறார்கள். பெரும்பாலும் நம்முடைய கூட்டத்தினுடைய நிலை என்ன? பாமர மக்கள், பெரும் பெரும் கோடீஸ்வரர்களை இங்கே விரல் விட்டு எண்ணி விடலாம். சமூகத்திலே மதிக்க தகுந்த நிலையிலே இருக்கிறவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அதே நிலை அப்படியே இங்கேயும் தொடர்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் நபிகள் நாயகமும் நபி தோழர்களும் எந்த நிலையில் கருதப்பட்டார்களோ அதே நிலை இன்றைக்கும் நம்முடைய கொள்கையை சார்ந்த சொந்தங்களுக்கு பொருந்தி போவதை பார்க்கிறோம். அடுத்து கேட்கிறார், உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே சண்டை நடந்திருக்கிறதா? போர் நடைபெற்றிருக்கிறதா? ஆமா, நடந்திருக்கிறது. அதனுடைய வெற்றி தோல்வி என்ன? அல் ஹர்பு பைனனா வ பைனஹு சிஜால் யனாலு மின்னா வ நனாலு மின்ஹு. அதில் சில நேரங்கள் நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம், சில நேரம் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ரெண்டு மாதிரி நடந்திருக்கு. இங்கேயும் அப்படி பார்க்கிறோம். எத்தனையோ களங்களை சந்தித்திருக்கிறோம். நம்மோடு சண்டைக்கு வந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் நம்முடைய கை ஓங்கி இருக்கிறது, பல நேரங்களில் அவர்களுடைய கைகள் கூட ஓங்கி இருக்கிறது. வழக்கு போட்டார்கள், ஒண்ணுமில்லைன்னு கேஸை எடுத்துக்கவே முடியாது டிஸ்மிஸ் பண்ணாரு நீதிபதி. சிம்பிள் கொஸ்டின்ல தள்ளி விடுறார். வழக்கு சீட்டை எடுத்து பார்க்கிறார், யாருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்க? தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக. அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ற இடத்துல தௌஹீத் ஜமாத்தை சேர்க்கணுமா இல்லையா? சேர்க்கல. கேஸா போட்டிருக்க கேஸ் இப்போ அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் நடந்திருக்கும் பாருங்க. அவனுக்கு எதிராக போடுற, அவனை வந்து பதில் சொல்லு, நான் சொல்றது சரியா தப்பான அவனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு அவனை சேர்க்கணும்ல. கவர்மெண்ட்டை எதிர்பார்த்தியா சேர்த்திருக்கிறிய, சம்பந்தப்பட்டவனை சேர்த்தியா? இந்த கூறு கூட உனக்கு இல்லை, நீலாம் கேஸ் போட வந்துட்டியா, தள்ளுபடி கேஸ்ன்ட்டார் மதுரையில். ஒத்த வார்த்தையில் ஒரு நிமிஷத்துல கேஸ் முடிஞ்சு அவ்வளவுதான் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு வரலாறு. இதற்கு எதிராகவும் உண்டு, நமக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டதும் உண்டு. அப்ப ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஏகத்துவ பாதையில் பயணிக்க செய்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயங்கள் மேலும் நம்முடைய உள்ளத்தை உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை அனைத்தையும் விட எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த நிலையிலேயே இறுதி வரை இருந்து இதே நிலையிலேயே ஏகத்துவத்திலேயே அல்லாஹ் நம்முடைய மரணத்தையும் ஆக்கித்தர வேண்டும், இந்த மாநாட்டையும் வெற்றிகரமாக இறைவன் முடித்து தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய கோரிக்கைகளையும் ஏற்று நல்லருள் புரிவானாக. Allah